நியூஸ் பேப்பர்ஸ் ஃபுல்லாக நிறைஞ்சு நின்னேன். +2 முடிச்ச கையோடையே நீட் எக்ஸாமை கிராக் பண்ணி ஸ்டேட் டாப்பராகவும் ஆல் இண்டியா ரேங்க் 57ம் எடுத்து எய்ம்ஸில் யூஜி முடிச்சு MMCல பிஜி பண்ணக்கூடிய நம்மளோட டாப்பர் உங்களுக்காக லாஸ்ட் மினிட் டிப் கொடுக்க போறாங்க. ஹாய் கைஸ், ஸோ நீட் எக்ஸாம் இந்த சண்டே இருக்குது. நீங்கள் இவ்வளோ நாள் படித்தது ஒரு பக்கம் முக்கியமாக இருந்தாலும் இந்த லாஸ்ட் 2 days நீங்கள் என்ன ரிவைஸ் பண்ணுறீங்களோ அது ரொம்பவே முக்கியம். புதுசாக எதுவும் படிக்க வேணாம். நீங்கள் இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணாலே அதுவே போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரியில் 3 இருக்குது: ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக். ஸோ ஃபிசிக்கலில் பார்த்தீங்கன்னா மெயினாக எல்லா ஃபார்முலும் நல்லா படிச்சுட்டு போங்க. நீங்கள் ஃபார்முலும் நல்லா ரிவைஸ் பண்ணாலே என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண முடியும் ஈஸியாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக். ஸோ இன்ஆர்கானிக்கு மெயினாக NCERT போதும், அது என்ன கேட்பாங்க. தென் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நம்மளோட கிளாஸ் நோட்ஸே போதும், அதை நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. தென் பயாலஜி. ஸோ இது வந்து 2 இருக்குது: பாட்னி அண்ட் ஜுவாலஜி. ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா NCERT பயாலஜி புக்கை நல்லா தரோவாக ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். லைன் மேலே நல்லா படிக்கணும். அண்ட் அந்த எல்லா டயக்ராம்ஸ் அண்ட் லேபிளிங்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரோவாக ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். தென் ஃபிசிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்முலா அண்ட் ஆல் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எரர் நோட், அதாவது நீங்கள் கிராண்ட் டெஸ்ட் பண்ணும்போது அது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் ஒரு தனி நோட்லேருந்து எழுதி அதை வந்து நம்ம அடிக்கடி ரிவைஸ் பண்ணணும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் இந்த எரர் நோட்டை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இந்த GTஸில் பண்ண அந்த சேம் மிஸ்டேக்ஸை திரும்ப மெயின் எக்ஸாமில் ரிப்பீட் பண்ணாமல் இருப்பீங்க. 2 daysல நான் சொன்னதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணாலே கண்டிப்பாக நல்ல ரேங்க் வாங்கலாம். நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகும்போது ரொம்ப காமாக ரிலாக்ஸ்டாக போகணும். இதை பற்றி யோசிக்கக்கூடாது. பேப்பர் கஷ்டமாக இருக்குமா, நமக்கு என்ன ரேங்க் வரும், என்ன மார்க் வரும், எதுவுமே திங்க் பண்ணக்கூடாது. இவ்வளோ நாள் பண்ண ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு நல்லா நீங்கள் தைரியமாக கான்ஃபிடென்ட்டாக அந்த நம்பிக்கையோட உள்ள போகணும். ஸோ நீட் 2026 ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். ஸோ நீங்கள் இவ்வளோ நாள் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும். நம்பிக்கையோட இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. மை பிரேயர்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் யூ.